ஹாய், லவ் யூ ஆல். பூம் ஹெட்செட் நல்லா இருக்குல்ல, பெருசாக என்னோடது இல்லை, ரூம்மேட்டோடது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். காசு வரும்போது ஒன்று வாங்கிக்கலாம். சும்மா போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஓகே. ஸோ முக்கியமாக ஒரு சமீபத்தில் தலை இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. ஆர்எல்ஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது நிறையா சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2 விஷயம் ப்ரோமோக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பாக கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி அதோட ஒரு கமெண்ட் வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. என்ன கமெண்ட்டுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஈவன் கூகுள் மேப் கேன் ஷோ யூ த ராங் வே. அது கூட உங்களை வந்து தப்பாக வழி நடத்தலாம். இந்த மனுஷன் உங்களை நடத்த மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எப்படி அப்படின்னு நம்மெல்லாம் எக்ஸைட் ஆகி பார்க்குற லெவலுக்கு ஒருத்தனோட வேலை இருக்குது அப்படின்னா அதுதான். அப்புறம் இன்டர்வியூ கேப்பில் வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒழுங்காக தூங்குறது இல்லையாமே அப்படின்னு. மினிமம் 4 hours ஆஃப் ஸ்லீப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது மனுஷன் சொன்னது 2 மணி நேரம் தூங்கினேன், சம் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று என்னை எடுத்துகிட்டு போகுது, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நினைக்கும் போதே லைட்டாக கூஸ்பம். அந்த லெவலுக்கு ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தான் இது. எதுக்கும் ஓடிட்டுருக்கோம், காசு சம்பாதிக்கணும், இது பண்ணணும், செய்யணும், எல்லாமே தானே. ஸோ அதில் அவர்கிட்ட கேட்டது முக்கியமாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போக போக எல்லோரும் தமிழனா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் தமிழன் அப்படின்றத நீங்கள் பெருமைப்படுற விதத்துக்கு நான் அந்த விஷயத்தை நடத்தி காட்டுறேன் அப்படின்றது அவரோட கான்ஃபிடென்ட். ஸோ நிறைய விஷயம் பேசியிருந்தார். முக்கியமாக அந்த ஸ்டார்டிங்கில் அந்த 2 விஷயம், ஈவன் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக இன்றைக்கி வேலை செய்யலாம், உங்களோட லிமிட்ஸை மீறி புஷ் பண்ணலாம். 8 மணி நேரம் வேலை, 9 மணி நேரம் வேலைன்னா ஒரு 12 மணி நேரமாக, அது 16 மணி நேரமாக நீங்கள் மாற்றிக்கிட்டு நீங்கள் உங்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்கலாம், உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும். மேபி ஆர்எல்ஸ் வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது டெலிவரி பார்ட்னராக. ஸோ நீங்கள் வந்து மேபி அதை வந்து ஒரு அடிஷ்னல் பார்ட் டைம் ஜாபாவோ இல்லை ஃபுல் டைம் ஜாபாவோ சம்பாதிக்கணுன்றதுக்காக ஓடிட்டுருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் எதுக்கு ஓடணும்? காசு இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, கோல்டு இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, லைஃபோட செக்யூரிட்டி. அடுத்த 10 தலைமுறை உட்காந்து அடுத்த 100 தலைமுறை வந்தால் கூட சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எடுத்துகிட்டு போகிற லெவலுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ ஆனால் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். இவன் வாழ்ந்தான் அப்படின்றதோட கண்டினியூவேஷன் இருக்குல்ல. ஸோ அது என்றைக்குமே மனுஷன் ஜெயிச்சிட்டா. அப்படி இப்போன்னு மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் இப்படி ஒருத்தன் இருந்தான்டா அப்படின்றத பேசுகிறதுக்கான வேலையில் ஏகே சார் இறங்கியிருக்காரு அப்படி சொல்லலாம். ஸோ பயங்கர இம்ப்ரெசிவான விஷயம். அந்த இன்டர்வியூ பார்த்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் மினிட்லேயே ஒரு கூஸ்பம் க்ரியேட் பண்ண வேர்ட்ஸ், சில 2 கோட் கொடுத்துருந்தாரு. First quote, there are 2 ways you can go about your living your life. There are 2 ways you can go about living your life. You can always complain, crib, or you can just move on like a warrior. Every warrior goes to battlefield knowing that he will not come back home soon. தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் 2 விதமாக வாழ்ந்து பார்க்கலாம். ஒன்று வந்து குறை சொல்கிறது, இல்லை எனக்கு இது பத்தலை, இல்லை என்னால் முடியலை, இல்லை அவனால் தான் பிரச்சனை அப்படின்னு குறை சொல்கிறது. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ
இதை வந்து ஒரு ஒரு போர் வீரனோட ஒரு குணம். போர் வீரனுக்கு வந்து பேட்டில் ஃபீல்டு, போர்க்களத்துக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவனுக்கு தெரியும் அவன் வீட்டுக்கு சீக்கிரம் வரமாட்டான் அப்படின்றது. ஸோ அதுதான். ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு ஒரு அடிஷ்னலாக நீங்கள் இன்னொரு வேலை செய்கிறீங்க உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் நீட்ஸ்க்காக அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு எப்போ போக முடியுன்றது நமக்கு தெரியாது. இந்த வேலையை முடித்து இது பண்ணால் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்றது ஃபார் சாம்பிள். ஸோ யூடியூப் பார்த்துட்ருக்க நீங்களுமே ஒரு மிகப்பெரிய வாரியர் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ரெண்டாவது விஷயம், success is like a wild horse. Anybody can hop on to it, but if you cannot tame it, it will throw you off, waiting for the next one to hop on. வெற்றிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு முரட்டு குதிரை மாதிரி. அந்த முரட்டு குதிரை மேலே யார் வேணாலும் ஏறி உட்காரலாம். ஆனால் உங்களால் அந்த முரட்டு குதிரையை கையாள முடியலைன்னா அந்த குதிரை உங்களை தூக்கி அடிச்சிடும். தூக்கி அடித்தது மட்டும் இல்லாமல் அது மேலே ரைட் பண்ணுறதுக்கு, அந்த வெற்றின்ற ஒரு விஷயத்து மேலே ஏறி உட்கார்றதுக்கு தகுதியான அதோட அடுத்த ஒரு ஆளை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும். இல்லைன்னா தேர்ந்தெடுத்துக்கும்னு சொல்கிறத விட அடுத்த ஆள் அதில் ஏறி உட்கார்ற வரைக்கும் அந்த குதிரை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாப் ஆன் இட். ஸோ இதுதான். ஸோ உங்களோட நம்ம நீட்ஸ் என்னன்றதை நம்ம டிசைட் பண்ணி, நம்ம நீட் என்னங்கிறத நம்ம பேசிக் ஐடியாலஜி தான். இன்றைக்கி உங்களோட தேவை மாதம் 50,000னா நீங்கள் அதுக்காக வேலை செய்வீங்க. நாளைக்கு 1,00,000னா அதுக்காக வேலை செய்வீங்க. ஸோ மாதம் 1,00,000னா அதுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன டைம், என்ன இது அப்படின்றது தான். ஸோ இதுதான். பட் ஆனால் யோசிக்கிறதுக்கே ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருக்குல்ல. ஸோ அந்த லெவலுக்கு மனுஷன் இறங்கி வேலை செஞ்சுருக்கான். லவ் யூ தல.